Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், சாரி இன்னைக்கு ஸ்லைட்ஸ் ரெடி பண்ண முடியல. சண்டேனால கொஞ்சம் லேசியாக இருந்துட்டேன். ஸோ வாய்ஸ் ஓவர்லேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். வெனிசுலா மீது அமெரிக்க இராணுவம் நேற்று தாக்குதல் நடத்தியது. அத்துடன் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து நாட்டை விட்டு வெளியேற்றியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் தகவல் வெளியிட்டுள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தலுக்கு தலைமை தாங்குவதாகவும் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் ஏராளமாக நுழைவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். வெனிசுலாவுக்கு பொருளாதார தடை விதித்தார். இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த அதிபர் நிக்கோலஸ், போதைப்பொருள் வர்த்தகத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை. வெனிசுலாவில் எண்ணெய் வளம் அதிகமாக இருப்பதால் ஆட்சியிலிருந்து எண்ணெய் அகற்றி அந்த வளத்தை அபகரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். இதனிடையே போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் ரோந்து பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட முயன்றதாக சில படகுகள் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தியது. இந்த சூழ்நிலையில் வெனிசுலா தலைநகரில் நேற்று அதிகாலை 2 மணிக்கு அடுத்தடுத்து பயங்கர வெடிசத்தம் கேட்டது. விமானங்கள் தாழ்வாக பறந்து சென்றன. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாயின. அதில் பல கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்தன. நகரின் பல பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து வெனிசுலாவில் அவசர நிலை பிரகடனம் செய்தார் நிக்கோலஸ். அத்துடன் அமெரிக்க ஆக்கிரமிப்பை தோற்கடிக்க பொதுமக்கள் அணிதிரள வேண்டும் என பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். தலைநகர் மட்டுமல்லாது மிராண்டா, ஆரகுவா மற்றும் லாகுவேரா ஆகிய மாகாணங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெனிசுலா அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து அதிபர் ட்ரம்ப் தனது ரூட் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில், வெனிசுலா மற்றும் அதன் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் சிறைபிடிக்கப்பட்டு நாட்டுக்கு வெளியே அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று கூறினார். வெனிசுலா துணை அதிபர் டெல்சி கூறும்போது, அதிபர் நிக்கோலஸ் மற்றும் முதல் பெண்மணி சிலியா ஆகியோர் எங்கே இருக்கிறார்கள் என எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என்றார். இதற்கிடையில் நிக்கோலஸ் அவரது மனைவி இருவரும் நியூயார்க் நகருக்கு அமெரிக்க போர்க்கப்பலில் அழைத்து வரப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவின் கராகஸ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ளது. அதன் இணையதளத்தில், கராகஸ் நகரில் பயங்கர வெடிசத்தம் கேட்கிறது. எனவே வெனிசுலாவில் தங்கியுள்ள அமெரிக்க குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த செயல் ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறும் வகையில் இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான உண்மை நிலவரத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அதேபோல சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்குமாறு நிதானத்தை கடைபிடிக்குமாறும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது. மீன் சாப்பிடுவதில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அதில் இருக்கும் முள்தான். அதனால் மீனை சாப்பிடும்போது அதிக கவனம் தேவைப்படும். இப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக மரபணு மாற்றம் மூலம் முள் இல்லாத மீன் வகையை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். கிபல்கார்ப் என்ற நன்னீர் மீன் வகையை சீன விஞ்ஞானிகள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டனர். இதில் வழக்கமாக ஆங்கில எழுத்து ஒய் வடிவில் 80 சிறிய முட்கள் இருக்கும். இந்த முள் உருவாக்கத்துக்கு ரன்னெக்ஸ்2பி என்ற மரபணுதான் காரணம் என கண்டறியப்பட்டது. CRISPR CAS என்ற மூலக்கூறு கத்தரி மூலம் முள் வளர்ச்சிக்கு காரணமான இந்த மரபணு நீக்கப்பட்டது. அதன்பின் கிபல்கார்ப் மீன் குஞ்சுகளை உருவாக்கிய போது முற்றிலும் முள்ளில்லாத மீன் உருவானது. இந்த மரபணு மாற்றம் மூலம் மீனின் இயல்பான வளர்ச்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த மீன் தற்போது சீனாவில் பிரபலமடைந்துள்ளது. இது குறித்த ஆய்வறிக்கை மீன் வளர்ப்பு இதழ் ஒன்றில் வெளியாகியுள்ளது. சீன அறிவியல் அகாடமி விஞ்ஞானிகள்
ஜோங்-கே-என்-6 என்ற மீன் வகையிலும் மரபணு மாற்றம் செய்து முள்ளில்லாத மீனாக உருவாக்கியுள்ளனர். இவற்றிலிருந்த CG-RUNX2B-A மற்றும் P மரபணுதான் முள் வளர்ச்சிக்கு காரணம் என கண்டறியப்பட்டு அதில் மாற்றம் செய்யப்பட்டது. சீனாவின் டேங்மேன் போன்று ஈரான் ராணுவத்தை தனி ஒருவனாக எதிர்த்த ஜென் இசட் இளைஞரின் வீடியோ புகைப்படம் உலகம் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது. சீன கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக கடந்த 1989ஆம் ஆண்டு மாணவர்கள், தொழிலாளர்கள், கல்வியாளர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினர். கடந்த 1989 ஜூனில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள தியானன்மென் சதுக்கத்தில் குவிந்த மாணவர்களை சீன ராணுவம் ஈவிரக்கமின்றி கொன்று குவித்தது. இதில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. கடந்த 1989 ஜூன் 5ஆம் தேதி தியானன்மென் சதுக்கத்தில் பீரங்கிகள் அணிவகுத்து சென்றன. அப்போது ஒரு நபர் பீரங்கிகளுக்கு முன்பாக துணிச்சலாக முன்னேறினார். அந்த நபரை இராணுவ வீரர்கள் அடித்து உதைத்து இழுத்து சென்றனர். உயிரை விழுங்கும் இராணுவ பீரங்கிகளுக்கு எதிரில் நெஞ்சில் உரத்தோடு எதிர்ப்பினை பதிவு செய்த முகமற்ற அந்த நபரின் புகைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அவர் டேங்மேன் என்று அழைக்கப்படுகிறார். இதேபோன்று ஈரான் இராணுவத்தை தனி ஒருவனாக எதிர்த்த ஜென் இசட் இளைஞரின் வீடியோ புகைப்படம் உலகம் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது. ஈரானில் அயத்துல்லா ருஹல்லா கோமெனிக்கு பிறகு 1989இல் அயத்துல்லா அலி காமெனி அந்நாட்டின் மதத் தலைவராக பதவியேற்றார். தற்போது அவரே ஈரானின் உச்ச தலைவராக நீடிக்கிறார். அமெரிக்காவுடனான மோதல் காரணமாக ஈரான் மீது பல்வேறு நாடுகள் பொருளாதார தடைகள் விதித்துள்ளனர். இதன் காரணமாக ஈரானில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 72% வரை உயர்ந்திருக்கிறது. மருந்துகளின் விலை 50% வரை அதிகரித்திருக்கிறது. சுமார் 24% இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி பரிதவித்து வருகின்றனர். மக்கள் மீதான வரிச்சுமை 62% அதிகரித்திருக்கிறது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் ஈரான் சிக்கி தவித்து வருகிறது. இந்த சூழலில் ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமெனிக்கு எதிராக கடந்த மாதம் 28ஆம் தேதி தலைநகரில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. ஜென் இசட் இளைஞர்கள் 1977 முதல் 2012க்குள் பிறந்தவர்கள் ஆவர். தலைநகரில் திரண்டு மத தலைவர் காமெனி, அதிபர் மசூத் பெசேஸ்கியான் பதவி விலக கோஷமிட்டனர். கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் ஜென் இசட் இளைஞர்களும் போலீசாருக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. கடந்த 30ஆம் தேதி ஈரானின் 10 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினர். கடந்த 31ஆம் தேதி ஈரானின் 21 மாகாணங்களுக்கு போராட்டம் பரவியது. அப்போது போலீசார் நடத்திய தாக்குதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், ஈரானில் அமைதி வழியில் போராடும் மக்களை அந்த நாட்டு அரசே கொலை செய்கிறது. ஈரான் மக்களை மீட்க அமெரிக்கா தயாராக இருக்கிறது. நாங்கள் இராணுவ ரீதியாக களத்தில் இறங்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து ஈரான் இராணுவம் நேரடியாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் தலைநகரில் இராணுவம், போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் மோட்டார் சைக்கிள்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஜென் இசட் இளைஞர் ஒருவர் சாலையின் நடுவே தனி ஒருவனாக அமர்ந்திருந்தார். இராணுவ வீரர்கள் எச்சரிக்கை விடுத்தும் அவர் விலகி செல்லவில்லை. இந்த வீடியோ புகைப்படம் உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இவர் ஈரானின் டேங்க்மேன் என்று சமூக வலைவாசிகள் வர்ணித்து வருகின்றனர். டெல்லியில் நேற்று புத்தர் நினைவு கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஒளி மற்றும் தாமரை, விழிப்புற்றவரின் நினைவு சின்னங்கள் என்ற பெயரில் புத்தருடன் தொடர்புடைய புனித நினைவு சின்னங்கள் பிரம்மாண்ட சர்வதேச கண்காட்சி டெல்லியில் உள்ள ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் நேற்று தொடங்கியது. இந்த கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசியது, அடிமைத்தன காலத்தின் போது இந்தியாவிலிருந்து புத்தரின் நினைவு சின்னங்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அவற்றில் பெரும்பாலானவை ஏலம் விடப்பட்டன. அதை மத்திய அரசு தடுத்து நிறுத்தியது. சில நிறுவனங்களின் உதவியால் சுமார் 125 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தரின் நினைவு சின்னங்கள் மீட்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் தாய்லாந்து, வியட்நாம், மங்கோலியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் புத்தரின் நினைவு சின்னங்கள் கண்காட்சி நடைபெற்றது.
இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். பகவான் புத்தர் எல்லோருக்கும் சொந்தமானவர். அவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் இணைக்கிறார். எனது வாழ்க்கைக்கும் பகவான் புத்தருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனது சொந்த ஊரான வட்நகர் புத்த மத போதனைகளின் மிக முக்கிய மையமாக விளங்குகிறது. தற்போது நான் வாரணாசி எம்பியாக உள்ளேன். எனது தொகுதியில் உள்ள சார்நாத்தில் புத்தர் தனது முதல் போதனையை தொடங்கினார். பிரதமர் என்ற வகையில் சீனா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை, சிங்கப்பூரில் உள்ள புத்த மத தலங்களை பார்வையிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் சீனா, ஜப்பான், கொரியா, மங்கோலியாவுக்கு செல்லும் போதெல்லாம் போதி மரக்கன்றுகளையும் எடுத்து செல்கிறேன். மத்திய அரசு சார்பில் நாடு முழுவதும் உள்ள புத்த வழிபாட்டு தலங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. காஷ்மீரின் பாரமுல்லாவில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான புத்த வழிபாட்டு தலம் சில மாதங்களுக்கு முன்பு கண்டறியப்பட்டது. இதை பாதுகாத்து மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புத்தர் பாலி மொழியில் போதனை செய்தார். அந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. புத்தரின் போதனைகளை இந்தியா பின்பற்றுகிறது. இதன் காரணமாகவே இது போருக்கான காலம் இல்லை என்று கூறி வருகிறேன் என்று அவர் பேசினார். If you like the video, subscribe the channel, like, share, comment and press the bell icon.